அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த 28ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கறதுதான். 13 நாட்களை கடந்துட்டு லாஸ்ட் இயர்னாலும் 12 டேஸோட முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ தொடர்ந்தால் என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப நம்ம இலங்கையர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்க. நம்ம திட்டுவோம், என்னப்பா மத்திய கிழக்குல நடக்கிற போருக்கு நீங்க போய் இங்க பெட்ரோல் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம பசங்களுக்கு விஷயம் தெரியும், எங்க போனாலும் இங்கதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பொருளாதார யுத்தமாக மாறிட்டு இருக்கு. அங்க அடிக்கிற அடி, அங்க நடக்கிற யுத்தம், அங்க நடக்கிற சண்டைகளை எப்படியெல்லாம் நம்ம நாட்டை பாதிப்படைய செய்து அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருக்கும். ஆனாலும் எரிபொருள் பிரச்சனையில நம்ம நாடு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கேஸ் பிரச்சனையிலையும் நம்ம நாடு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வெளியாக இருக்கு. முதல்ல நம்ம நாட்டினுடைய எரிபொருள் பிரச்சனை நிலவரம் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பாக டீசல், பெட்ரோல், சூப்பர் பெட்ரோல் எல்லாமே ஒரு 38 நாள் 40 நாட்களுக்கு தேவையான மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்திகள் கேள்விப்பட்ட உடனே அன்னைக்கு 2 நாட்கள் முன்பாக மிட் நைட்டா எரிபொருள்களுடைய விலை அதிகரிச்சது. அதுக்கப்புறம் ஜனாதிபதி அவர்கள் அது தொடர்பாக கருத்து வெளியிட்டு இருந்தாங்க. நான் ஒன்னும் எரிபொருள் கம்பெனி வைக்கல, இனி உலக சந்தையில எரிபொருளுடைய விலை கூடுச்சுன்னா கூட்டுறாங்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்ம நாட்டுல பெட்ரோல், டீசல் இதெல்லாம் பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக ஏற்படாது. அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் கடைசி வரைக்குமே இருக்கு, நாங்க முன்பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் கேஸ் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்ப கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இலங்கையில நம்ம அதிகமாக யூஸ் பண்றவங்க லிட்ரோ கேஸ். கிட்டத்தட்ட 80% லிட்ரோ கேஸ் இலங்கையில பயன்படுத்துறாங்க. இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய கேஸ் கூட அமெரிக்காவில இருந்தா வருது அப்படிங்கிற ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சரி, கேஸை தாண்டி எரிபொருள்கள் நிலவரம் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்திற்குள்ள 35,000 இருந்து 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய கப்பல் 4 கப்பல்கள் இலங்கைக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் DA ராஜகருணா சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த 4 கப்பல்களும் எப்ப வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்கு இடையில முதல் கப்பலும், 17ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 2வது கப்பலும், 21ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 3வது கப்பலும், 29 to 30ஆம் தேதிக்குள்ள இந்த மாதத்துக்குள்ள வர்ற கடைசி கப்பல் 4வது கப்பல்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல்ல வரப்போற அந்த 3 கப்பல்களையும் பெட்ரோல் மற்றும் டீசல் இருக்கு, கடைசி கப்பல்ல டீசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் DA ராஜகருணா சொல்லியிருக்காங்க. அதற்கமே ஏப்ரல் மாதத்தின் இறுதி வரையில தேவையான எரிபொருள்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால பயப்படாதீங்க, எல்லா கப்பல்களும் இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இருந்து வருது, அதாவது 4 கப்பல்களும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ஹோர்மூஸ் நீரிணை இருக்கு இல்லையா, ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட், அந்த பாக்கு நீரிணை என்ற மாதிரி ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட் இருக்கு, ஒமானுக்கும் ஈரானுக்கும் கடல் பரப்புக்கு இடையில இருக்கு. ஹோர்மூஸ் நீரிணை ஊடாகத்தான் இந்த உலகத்துல 30% கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் போயிட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்றடையுதுன்னு சொல்றாங்க. இது இப்போ ஈரானினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு கூட ஈராக் எல்லைக்கு உட்பட்ட கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பலின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. அதை ஈரானை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க தான் தாக்குதல்களை நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 38 ஊழியர்கள் இருந்தாங்களா, அதோட சேர்ந்து ஒருத்தர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஹோர்மூஸ் நீரிணை எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தாக ஈரானினுடைய 3வது சுப்ரீம் லீடராக பதவியேற்ற முஜிதபா கமேனி அவர்கள் இன்னைக்கு தான் சுப்ரீம் லீடராக பதவியேற்றதன் பின்பு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல் முறையாக தன்னுடைய நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சியில வெளியிட்டிருக்காரு. அவர் சொன்ன ஒரு 4 விஷயம் இருக்கு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தேசிய ஒருமைப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மத்திய கிழக்கு பரப்புல இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க தளங்களையும் உடனடியாக மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களோட துபாய், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் நட்புறவோட இருந்தாலும் நட்புறவு இருக்கும், ஆனா நாங்க தாக்குதல் நடத்தினோம்னா அந்த தளங்களுக்கு தான் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு செய்ய தவறினால் அந்த தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்த நேரிடும் தொடர்ந்தும் முஜிதபா கமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வாறாயினும்
ஈரான் அண்டை நாடுகளுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பிற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தாக்குதலில் அமெரிக்க ராணுவ தளங்களை மட்டுமே இலக்காக கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்கும் பொழுது இன்னைக்கு காலையில ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் வந்து ஒரு 3 நிபந்தனைகளை வச்சு தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணணும்னா இந்த 3 விஷயங்களும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னாரு எப்படின்னா, அவர் எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்காரு, நீங்க போய் பார்க்கலாம். ஈரானின் இறையாண்மை மற்றும் அதன் அணுசக்தி திட்டங்களை உருவாக்குவதற்கான உரிமையை சர்வதேச சமூகம் வந்து அங்கீகரிக்கணும். இது முதலாவது. ஈரானின் நியாயமான உரிமைகளை அங்கீகரித்தல்ல, போரினால் ஈரானில் உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தில் இது போன்ற ஆக்கிரமிப்புகள் அல்லது தாக்குதல்கள் மீண்டும் நடைபெறாது என்பதற்கு உறுதியான சர்வதேச உத்தரவாதங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் எந்த ஒரு யோசனைக்கும் ஈரான் 3 நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியாகி இருந்தது. இதுக்கிடையில முஜிதபா கமேனி அவர்களினுடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதைத்தான் வந்து சொல்றாங்க. எப்படின்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை விட்டு அமெரிக்கர்கள், ராணுவ படை வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் மிக முக்கியமாக போகணும்னு சொல்லிட்டு. என்னன்னா, உலகத்திலே ரொம்ப அதிகமான சொகுசான ஒரு நாடு, பாதுகாப்பான ஒரு நாடு, மிட் நைட்ல கூட ஒரு லேடிக்கு கூட தனியா வந்து நடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முத்திரை பதித்த நாடு தான் துபாய் அப்படிங்கிற நாடு, ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ அந்த ஐக்கிய அரபு அமீரகத்துல கிட்டத்தட்ட 2,40,000க்கும் மேற்பட்ட பிரித்தானியர்கள் வந்து வசிச்சிட்டு இருக்காங்களாம். இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வந்து ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துறதுனால நேத்து கூட ஏர்போர்ட்ல வந்து தாக்குதல்களை வந்து நடத்தியிருந்தாங்க. அதுல வந்து 4 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிறதுனால இங்க நிம்மதியா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஈரானியர்களுக்கும் போயிருக்கு. மிக முக்கியமாக இந்தியர்கள் அதிகமாக துபாயில இருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. துபாயில இருக்கக்கூடிய நிறைய வசதியானவர்கள் கூட துபாயில இருக்கிற இப்ப இந்த நிலைமையால அந்த நாட்டை விட்டு போற மாதிரி சில செய்திகளை வந்து நாம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது துபாயினுடைய 3/2 சில பகுதிகள் வந்து ஈரானினுடைய ஏவுகணைகளுக்கு வந்து இலக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 வாரங்கள்ல இந்த போர் ஆரம்பிச்ச இந்த 2 வாரங்கள்ல 1700 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வந்து ஈரான் வந்து அனுப்பியிருக்கான். அதுல 90% ஏவுகணைகளை வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது யுஏஇனுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து முறியடிச்சிருக்கு, அது அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு இடையில என்னன்னா, இந்த துபாயில வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஏவுகணைகள் போறது, இந்த தாக்குதல்கள் நடக்கிறத வந்து கேப்சர் பண்ணி சமூக வலைத்தளத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்களாம். அதனால அந்த நாட்டு அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வந்து இதை வந்து வெளியே ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மீது தண்டனைகள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 பேர்கள் மீது சைபர் குற்றச்சாட்டுகளை வந்து அந்த நாட்டு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நாங்க சொல்லியும் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் வீடியோக்களை வந்து நீங்க வெளியிட்டீங்க அப்படின்னா 2 வருடங்கள் சிறையும் 40,000 பவுண்டுகள் அபராதமும் தருவோன்ற மாதிரி பிரித்தானியர்களுக்கு வலியுறுத்தியதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அதனால வந்து பிரித்தானியர்கள் அந்த நாட்டை விட்டு போனா திரும்ப வந்து அங்க சேஃபா இருப்பாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு துபாய் இப்போ ஒரு கொஞ்சம் சேஃப் இல்லாத ஒரு நாடாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இதே நேரத்துல ஈரான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. என்னன்னா, வரப்போற FIFA வேர்ல்ட் கப்ல வந்து ஈரான் உத்தியோகபூர்வமாக வந்து பங்கு கொள்ளாது அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற இந்த FIFA உலகக்கிண்ண கால்பந்து தொடர்ல ஈரான் அணி வந்து பங்கேற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஹ்மத் தோன்யா மாலி அப்படிங்கிறவர் வந்து உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈரான் மீதான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் வந்து செல்லக்கூடாது என ஈரான் வந்து எச்சரிச்சிருக்காங்க. நீங்க தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஹோர்முஸ் நீரினை வந்து மூடிடுவோம், அதனால வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயை வந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னா, மிக முக்கியமான க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை தான் வந்து மிடில் ஈஸ்ட்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து கொண்டு வராங்க. அதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணை தான். இந்த கச்சா எண்ணெயை கொண்டு வந்தா அதுல இருந்து டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சுத்திகரிச்சு எடுக்கிறாங்க. ஸோ அதனாலதான் அந்த கச்சா எண்ணெய் வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் வள நாடுகள் வந்து இவ்வளவு வசதி படைத்த நாடுகளாக வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நம்ம நாடு வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். ஆனா இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் வந்து இல்ல இப்போதைக்கு பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து என்ன ஆகிருக்குன்னா, இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பிரச்சனை வந்து ஏற்பட்டு பல கடைகள் மூடப்பட்டிருக்கிறதாக பெங்களூர், தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல வந்து பல கடைகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உணவுகளுக்கு விலை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது அம்மா உணவகம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து இலவசமாக உணவு கொடுக்கக்கூடிய அம்மா உணவகம், ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற
இருக்கிற காலகட்டத்தில் தொடங்கி வச்ச அந்த உணவகத்தில் கூட இன்னைக்கு விறகடுப்பில் தான் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. அதில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து தந்தி டிவி வந்து செய்தி போட்டிருந்தாங்க எப்படின்னா, இந்த கேன்களில் இப்போ நம்ம நாடு மாதிரியே கேன்களில் பொட்டிலில் போய் பெட்ரோலை வந்து நிறச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் நிறச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை வந்து வந்து கொடுப்போம் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த என்னன்னா அவ்வளோ பெரிய ஆட்கள் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்காங்க ரோட்டில். நம்ம நாட்டில் வந்து 2022ஆம் ஆண்டு பொருளாதார சிக்கல் வரும்போது எப்படியெல்லாம் ரோட்டில் நின்னாங்கன்னா அதே மாதிரி நின்றுருக்காங்க. அதாவது தந்தி டிவி போட்டிருக்காங்க, பாட்டிலில் வாங்க தடை, அங்கீகரிக்கப்படாத பிளாஸ்டிக் கேன்கள் பாட்டில்களில் பெட்ரோல்கள் வழங்க தடை, எரிபொருளை பதுக்கினால் சிறை, கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க தனிப்படை அமைப்பு, பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு கடும் எச்சரிக்கைன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அங்கே கேஸ் இல்லைன்னா அது படு பயங்கரமாக இருக்கும். அதனால தமிழ்நாட்டில் பல கடைகள் மூடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில வந்து ஹோர்முஸ் நீரிணை ஊடாக இந்தியா கப்பலுக்கு மட்டும் போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய சரக்கு கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதித்ததாக வெளியான செய்திகளுக்கு ஈரான் அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அது பொய்யான தகவல் அப்படின்னு வந்து சொன்ன விஷயங்கள் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு மிக முக்கியமான இலங்கையில் இருக்கக்கூடிய லோக்கல் சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு வீடியோ வந்து அதிகமாக வைரல் ஆகிருந்துச்சு. நம்ம ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் வந்து தனக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியர்களை வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மீட் பண்ணியிருக்கிற டைமில் அவங்களுடைய காலில் விழுந்து வணங்குற காட்சி. எவ்வளோ பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் இன்னைக்கு நான் ஜனாதிபதியாக இருப்பதற்குரிய காரணமே என்னுடைய ஆசிரியை தான். அதனால எந்த இடத்துல நான் எந்த உலகத்தில் எந்த உயரத்துக்கு நான் போனாலும் எனக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய பதவியை கூட அவர் மறந்து ஒரு செகண்ட் அவர் காலில் விழுந்து எழுந்தது வந்து அதிகமான பேசு பொருளாக இன்னைக்கு வரைக்கும் பதிவாக இருக்கு. இந்த 28ஆம் தேதி நடந்த இந்த யுத்தத்துல இருந்து இந்த உலக செய்திகளை தான் நம்ம அதிகமா வந்து பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய உள்ளூர் செய்திகளை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சுட்டு இருக்கோம். என்னன்னா மும்முரமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா மிக முக்கியமாக ஆட்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போர் எப்ப முடியும், என்ன ஆகும் அப்படிங்கிறதா, இதனால என்ன தாக்கங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 28ல இருந்து இன்னைக்கு 13 நாட்கள் வரைக்குமே கிட்டத்தட்ட ஈரான்ல மட்டும் 1348 பேர் உயிரிழந்திருக்காங்க. 17,000க்கு மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட லெபனான்ல இஸ்ரேல் அடிக்கி வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. யுனிசெஃப் அமைப்பு, அதாவது ஐக்கிய நாடுகளுக்கான சிறுவர் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 28 முதல்ல இதுவரையில இடம்பெற்ற வன்முறை தாக்குதல வந்து 1100க்கும் அதிகமான சிறுவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அல்லது இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இல்ல ஈரான்ல 200 பேர், இஸ்ரேல்ல 4 சிறுவர்கள், லெபனான்ல 91 சிறுவர்கள், குவைட்ல 1 சிறுவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. யுத்தம் தீவிரமடைந்து வருவதால் இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. இதனால நிறைய சிறுவர்களினுடைய கல்வி கூட பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து சொல்லப்படுது. இதுதான் வந்து நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்திகள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த யுத்தம் இன்னும் 1 மாத காலப்பகுதி இல்ல இன்னொரு 2 வீக்ஸுக்கு தொடர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. சொல்ல போனால் 1 மாதத்துக்கு தேவையான கேஸ் இருக்கும். 4ஆம் மாதம் காலப்பகுதி எண்டு வரைக்கும் நமக்கு கேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் போனால் என்ன ஆகுறது? சரி, பெட்ரோல் டீசல் பிரச்சனை ஓரளவு முத்தி போயிட்டு அதுவும் இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் என்னென்ன ஆகும்? எங்கே போய் நிற்போம் நம்ம? இப்போ ஏற்கனவே பெட்ரோல் டீசலினுடைய விலை அதிகரித்ததுனால ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் செய்வதற்கு 500 ரூபாய் 600 ரூபாய் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நேற்று கூட அப்படி தான் நான் பயணம் செஞ்சிருந்தேன். 2 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. பட் அந்த மாதிரியான நிலைமைகள் வந்து நாட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லணும். இந்த ரமலானுடைய காலங்கள் இன்னொரு 7-8 நாட்கள் இருக்குது. அதோட இந்த மாதம் வந்து முடிந்து போயிடும். இந்த காலத்தில் அதிகமான பிரார்த்தனைகளில் வந்து ஈடுபடுவோம். எல்லாரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நோன்பு பிடிச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த காணொளி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சேம் டைம் எங்களுடைய சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, குட் நைட்.